லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதுக்கும் ஏன் இப்ப வரைக்கும் அவர் வாய் திறக்காம இருக்காரு? முதல்ல இந்த லாக்அப் டெத் அது திமுக ஆட்சியில் நடக்குது, அதிமுக ஆட்சியில் நடக்குது, தாவேக ஆட்சியில் நடக்குது. அப்போ உள்ள என்ன நடக்குது? இந்த மாதிரியான லாக்அப் டெத்துக்கு இம்மிடியா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன் பண்ணி பேசினதை விமர்சனம் பண்ணியிருந்தார். இவர் அதை பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வைக்கப்படுது. ஆனால் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு முதலமைச்சர் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அரசியல் இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா அரசியல்வாதி ஆயிட்டாரு, அதெல்லாம் சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். பழனி நில அபகரிப்பு விஷயத்துல ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க தான் சொல்லி நிறைய பொய்யான குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இந்த ஆட்சி வந்து 50 நாள் தான் ஆகுது. இவர்கள் பரம்பரை அரசியல்வாதி கிடையாது. ஒரு துறையில் 50 நாளுக்குள்ள வந்த ஒருத்தர் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து தன் சொந்தக்காரருக்கு பண்ணிட்டாருன்னு ஒரு பரப்புறாங்க. இதுலையும் ரமேஷினுடைய உறவினருங்கிற யாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னமும் வந்து அந்த பழைய எடுத்து வராங்க. அப்ப நீங்க இதெல்லாமே திட்டமிட்டு தாங்க நடத்திருக்கீங்க. எல்லா விஷயத்திலும் அமைதியாக இருக்கக்கூடாது, பேச வேண்டிய விஷயத்தை பேசிக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கட்சிகளும் திமுக தாவேக எதிர்கட்சி தான். அப்போ இது அரசாங்கத்தை எத்தனை பேர் குறி வைக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். இதை தாவேக எப்படி எதிர்கொள்ளுன்ற ஒரு கேள்வி இருக்கு. தாவேக எதிர்கொள்ளணும், ஏன்னா இதுக்கு உடனே பதிலடி கொடுக்கணும். அமைச்சரவை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் பேசப்பட்டுட்டு வருது. 5-6 அமைச்சருடைய பேர் சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க செயல்பாடுகள் அவருக்கு திருப்திகரமா இல்லை, அதெல்லாம் மாற்றணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நல்ல விஷயம்தான். அண்ணாமலை அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருடைய அரசியல் வருகை என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? எதிர்ப்பதற்காக இறக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை, அதை மாற்றுக்கிறதே இருக்கு. மாநாட்டிலே எக்ஸ்போஸ் ஆயிட்டார். நானும் ஒரு தேசியவாதிங்கிறார். தேசியவாதினா காங்கிரஸ் சொல்றதும் தேசியம்தான், பாஜக சொல்றதும் தேசியம்தான். நீங்க எந்த தேசியவாதி? ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் கடுமையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் டீலிமிட்டேஷனை எதிர்த்தவர்கள் இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற சட்ட கூட்டத்தொடரில் என்ன நிலைப்பாட்டு எடுக்க போறாங்க, அப்பதான் தெரியும் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன. C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் சுபையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். அதே சமயம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீதும் இப்ப முதலமைச்சர்ன்ற ஸ்தானம் இருந்தும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. நிர்வாக ரீதியா அவர் செயல்படல, இப்ப லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதுக்கும் ஏன் இப்ப வரைக்கும் அவர் வாய் திறக்காம இருக்காருன்ற விமர்சனம் வைக்கப்படுது. இன்னொன்னு பழனி விவகாரம், பழனி கோயில் நில அபகரிப்பு, இப்படி தொடர்ந்து தாவேக அமைச்சர்கள் மீதும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுட்டு இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல இந்த லாக்அப் டெத் அது திமுக ஆட்சியில் நடக்குது, அதிமுக ஆட்சியில் நடக்குது, தாவேக ஆட்சியில் நடக்குது. அப்போ உள்ள என்ன நடக்குது? அந்த கட்டமைப்பையே நம்ம மாற்றணும். இது வெள்ளக்காரனுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட போலீஸ் துறை, அந்த பேட்டர்னில் தான் இன்றைக்கி இருக்குது. அந்த இதில் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வெள்ளக்காரன் எதுக்கு உருவாக்கினா? போலீஸை வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த சிஸ்டமேட்டிக்கில் தான் இருக்குது. அப்போ இதை ஒட்டுமொத்தமாக இந்த லாக்அப் டெத் மரணத்தை நீக்குவதற்கு இந்த கட்டமைப்பையே மாற்றணும். போலீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு மாற்றணும். ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஒரு விசாரணைக்கு எதிராக கூட்டு போனீங்கன்னா நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், காவல் நிலையத்தில் வச்சுக்கிறக்கூடாதுங்கிற நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதை இன்னமும் கடுமையாக்கணும். இந்த மாதிரியான லாக்அப் டெத்துக்கு இம்மிடியட்டாக அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்து போனார்னா சட்டங்களை கடுமையாக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. 50 நாளில் வந்து ஒரு அரசாங்கத்தில் இன்னொரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. எந்த ஆட்சி மாறினாலும் இது மாற மாட்டேங்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த லாக்அப் டெத்துக்கான விஷயங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வேணும், ஒரு தீர்வு வேணும். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? அது எந்த ஆட்சி வந்தாலும் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆட்சினாலும் அந்த ஆட்சி வந்து 50 நாள் தான் அது. அப்படிங்கும்போது இப்போ இருக்க ஆட்சியாளர்களாவது இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டத்திட்ட வழிமுறைகளை வகுக்கணும். அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள வந்து உடனே முதல்ல இந்த ஆட்சினா வழக்கு தான் பதிவு பண்ணாங்க. இந்த ஆட்சியில் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட அந்த காவலர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான துரிதம் இதை விட ஒன்றும் துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். லாக்அப் டெத்து சம்பந்தமான கஸ்டோடியல் டெத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒன்றும் கடுமையான நடவடிக்கைகள் ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரணும். கடுமையாக்கினால் மட்டும்தான் இது வந்து ஒளி.
ஆனா அதே சமயம் இப்ப முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போன் பண்ணி பேசினதை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஒரு லாக்அப் டெத் நடக்குது, நேர்ல போய் பார்க்கல, போன் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற விமர்சனத்தை இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அதை பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்கப்படுதுல. இல்ல 2 அமைச்சர்கள் போயிருக்கிறாங்க. அமைச்சர் ஸ்ரீநாத்தும் அமைச்சர் ராஜேஷ்குமாரும் அங்க சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கே போயிருக்கிறாங்க. ஆறுதல் கொடுத்துருக்குறாங்க, நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. மற்ற அந்த இடங்கள்ல இருந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. முதலமைச்சர் அநேகமாக பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அநேகமாக ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அது நேரடியாக நமக்கு ஒன்றும் தகவல் இல்லை, பேசியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு முதலமைச்சர் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அதை இவர் கன்சிடர் பண்ணணும். அது ஒரு விமர்சனமாகவே ஆகிட்டு இருக்கு. ஏன் பேச மாட்டேங்குது? ஒன்றும் இல்லை, ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கலாம். ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம், ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். ஏன்னா அரசியல்வாதி ஆகிட்டார். அதெல்லாம் சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். அது செய்வார்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே சமயம் தாவைக்க அமைச்சர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. பழனி நில அபகரிப்பு விஷயத்துல ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க தான் சொல்லி நிறைய பொய்யான குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. ஸோ இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதை கடுமையா அமைச்சர்கள்ட்டே பேசினாங்கன்ற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது இந்த ஆட்சி 50 நாள் தான் ஆகுது. இவர்கள் பரம்பரை அரசியல்வாதி கிடையாது, முதல் முறை அரசியல்வாதி. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு ஸ்டடி பண்றதுக்கு 3 மாசம் ஆகும். அப்படிங்கும் போது ஒரு துறையில் 50 நாளுக்குள்ள வந்த ஒருத்தர் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை தன் சொந்தக்காரருக்கு பண்ணிட்டாருன்னு ஒரு பரப்புறாங்க. 100 கோடி ரூபாய் கோயில் நிலத்தை அபகரித்தார் அமைச்சர் ரமேஷின் உறவினர் போடுறாங்க. இப்போ 100 கோடி அமைச்சர் ரமேஷுக்கு அங்கே உறவினரே இல்லைங்கிறாரு. அவர் எனக்கு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா போதும். ஆனால் இந்த வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி, தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. அது கடந்த 1 வருஷமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. அறநிலைத்துறை சார்பில் அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க. கோயில் நிர்வாகத்தை சார்ந்த லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கேப்பில் அவர் போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் ப்ரொமோஷனு சென்னைக்கு வர்றாரு. அந்த கேப் விழுகுது. இப்போ அந்த இடத்த எப்படின்னா, ஒரு காக்கா உட்கார பணமனம் இருந்த கதையா, கொக்கு எப்படி மீனை தேடி எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி கரெக்டான சுச்சுவேஷனை பயன்படுத்தி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ லீவில் அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணாரா, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வழக்கு, அந்த பிரச்சனை எதையும் பார்க்காம பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதுலையும் ரமேஷினுடைய உறவினருங்கிற யாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே ஆளுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தீங்களா, கோர்ட் ஆர்டரை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, இதை நடந்தது இதுதான். அங்கே அதிகாரிகள் ரிஜிஸ்ட்ரேஷன் மத்தியில் ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த ரிஜிஸ்டர் இந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்காம ரிஜிஸ்டர் பண்ணி விட்டார். இப்போ அவர் சஸ்பெண்ட் பண்ணாச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியாச்சு. அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. இதை ரமேஷோடைய உறவினர் யாரும் இல்லைங்கிறத விட்டாங்க. இப்போ இன்னமும் அந்த பழைய எடுத்து வராங்க. அப்போ நீங்கள் இதெல்லாமே திட்டமிட்டு தாங்க நடத்திருக்கீங்க. இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு இவர் ஒருத்தர் லீவில் கொண்டு வச்சு, அப்போ நீங்கள் தான் அதுக்கு மறைமுகமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி 100 கோடி ரிஜிஸ்டர் பண்ணி யாருக்கு வாங்கி கொடுத்தா? அந்த ட்ரஸ்ட்டு பண்ணுறாங்க இந்த வேலையை. அப்போ அஃபீஷியலாக நடந்த ஒரு மிஸ்டேக். அந்த ரிஜிஸ்டர் அந்த வழக்கினுடைய தன்மையை புரியாமல் இவர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டார். இதுதான் நடந்தது. அது செய்திகள் அதுக்கு காதுக்கு வந்த பிறகு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது இதை ஒரு பேட்டரை வச்சுக்கிட்டு 100 கோடி ஊழல் நடந்துருச்சு, கோயில் சொத்தவே அடிச்சிட்டியா நீ, எல்லாரும் பழனிக்கு தான் போய் மொட்டை போடுவாங்க, நீ பழனிக்கே பண்ணி மொட்டை போட்டிருக்க, எல்லாருக்கும் உபதி அடிச்சிட்டேன்னு பயங்கரமாக போட்டு ரமேஷை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆனால் இதில் என்னன்னா, நம்ம இவ்வளோ விவாதத்தை இவங்க ஏன் ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்க தரப்பிலிருந்து அறநிலையத்துறை செக்ரட்டரியோ ஒருத்தர் அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. தினந்தோறும் ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க, பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. ஒரு கிளியர் கட்டான ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ அவங்க கொடுத்துடணும். இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இதுதான் உண்மை, இதுக்கு மேலே இது சம்மந்தமாக பேசுறீங்க, நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி அவங்க பேசலாம். ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறாங்கிறது தான் பெரிய விவாதமே கிளம்பிக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையும் அமைதியாக இருக்கக்கூடாது, பேச வேண்டிய விஷயத்தில் பேசிடணும். அப்போ நீங்கள் என்ன நடந்ததுங்கிறது A to Z அனைமா நம்ம இந்த வீடியோ போகிறப்ப கூட ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சு சம்மந்தமாக விளக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சிகள் இதை ஒரு அரசியலாக, எதிர்கட்சிகள் ஒரு கட்சி கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கட்சிகளும் திமுக தாவேக்காக்கு எதிர்கட்சி தான். ஒரு கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் தாவேக்காக்கு இன்னைக்கு எதிர்கட்சி. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், அமமுகன்னு என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சியும் எதிர்கட்சி தான் இன்னைக்கு. அப்போ எல்லா கட்சிகளும் ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறாங்க, இது திட்டமிட்டே தான் நடத்துனாங்க, அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்காது, இவங்க தான் அவங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க,
இவங்க தான் அவரை கொண்டு வந்தாங்கன்னு அவர்களுடைய யூகத்துக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தை எத்தனை பேர் குறி வைக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கத்தை இத்தனை பேர் சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்றப்ப இதை தாவேக்கா எப்படி எதிர்கொள்ளும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? தாவேக்கா எதிர்கொள்ளணும். ஏன்னா இதுக்கு உடனே பதிலடி கொடுக்கணும். அவங்க இத்தனை பேர் ஒரே குற்றச்சாட்டை வைக்கிறப்ப எல்லாருக்கும் அது ஏதோ நடந்திருக்குன்னாலும் தோணும். ஒருத்தர் சொன்ன பரவாயில்ல, 4 பேர் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான விளக்கத்தை அவங்க ஏன் டிலே பண்ணுறாங்க? சம்மந்தப்பட்ட அமைச்சரோ இல்லை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் ரிலீஸே கூட கொடுத்துடலாம், இல்லாட்டி கூட டாக்குமெண்ட்டோட ரிலீஸே கொடுத்துடலாம். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அதை அவங்க தாமதப்படுத்த அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. இந்த விஷயங்களில் கொஞ்சம் அமைதி காக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக பேசிடணும். சில விஷயங்களை பேசினா அது பேசுவாங்க, வரக்கூடிய காலங்களில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இப்போ தாவேக்கா மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் எதுக்குமே அவங்க டக்குன்னு பதில் சொல்லலைன்றது முக்கிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதே சமயம் அமைச்சரவை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா அதிமுகலேருந்து தொடர்ந்து தாவேக்கால இணைகிறதுனால அதுக்கான ஒரு பார்வையும் விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இல்லை அமைச்சர்களுடைய செயல்பாடுகளே 3 மாதம் நான் பார்க்குறேன். அதில் சில பேர் மேலே அவனுக்கு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கார் போல. அந்த மாதிரியான அமைச்சர்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 5-6 பேர் சொல்றாங்க. மிக முக்கியமான பேர்லாம் கூட சொல்றாங்க. கீர்த்தனா அவர்களுடைய பேரும் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நாம ஊடகங்கள்ல செய்தோம். ஒரு 5-6 அமைச்சருடைய பேர் சொல்றாங்க. அவங்கெல்லாம் அவங்க செயல்பாடுகள் அவருக்கு திருப்திகரமா இல்லை, அவங்களாம் மாற்றணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்மையார் ஜெயலலிதாவுடைய கவர்மெண்ட் அப்படி தான் பண்ணுவாங்க. யார் மேலேயாவது ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா மாற்றிடுவாங்க. அப்போ மற்ற அமைச்சர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். யாராக இருந்தாலும் மாற்றுறாங்கப்பா, நம்ம கொஞ்சம் சரியாக நடக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பண்ணுறதாக ஒரு 3 மாதம் உள்ளாட்சி தேர்தலாம் முடிஞ்ச பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், அதே மாதிரி அண்ணாமலை அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டிலே கிளியரா சொல்லிட்டாரு, 2031 தான் என்னுடைய இலக்கு, அதே மாதிரி 1 வருஷத்துக்கு தாவேக்காவை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருடைய அரசியல் வருகை என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இல்லை, விஜயை எதிர்ப்பதற்காக இறக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு அண்ணாமலை. எடுத்தோடனே நீங்கள் இறங்கி ஆளுங்கட்சி அடிச்சிங்கன்னா என்னப்பா 3 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்கள் எல்லாரும் மாதிரி நீயும் பண்ணுறீங்கன்னு கேட்டுருவாங்கல்ல. அப்போ ஸ்லோவாக தான் போகிறார். பார்த்தீங்கன்னா நானும் 6 மாதம் பார்த்தேங்க, ஆட்சி நல்லா பண்ணுவாங்கன்னு, ஒன்றும் பண்ணலையேங்க. அப்போ அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த ஆட்சி முடிகிறப்போ 15 லட்சம் கோடி கடன் இருக்கும், அந்த 15 லட்சம் கோடி நான் தான் அடைப்பேன், 31 ஆட்சி மாற்றம் வருங்கிறார். அப்போ அவர் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், 31 நான் முதலமைச்சராக போகிறேன், கடன் இருக்கும். அப்போ 31 நீங்கள் இந்த ஆட்சியை எதிர்த்தா தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறார். விஜயை எதிர்ப்பதற்காக தாவேக்காவால் வேறு ஒரு வடிவத்தில் இறக்கப்பட்ட ஒரு நபர் தான் அண்ணாமலை. அது வீத லீடர்னு வச்சுருக்கிறாரு. காலேஜில் நாளைக்கு கட்சி மாறும். வரக்கூடிய காலங்களில் கடுமையாக தாவேக்கா அரசையும் விஜயும் எதிர்த்து அரசியல் பண்ணுவார். அந்த எதிர்ப்பு அரசியலை பண்ணி அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லாங் டைம் விஷனோட அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இறங்கியிருக்கிறாரு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறார். ஆனா அதே சமயம் பாஜக அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாது. அப்படி இருக்கும்போது அதே பின்னணியில இருந்து அண்ணாமலை வராரு அப்படின்னாலும் மக்கள் அதை ஏத்துப்பாங்களான்ற ஒரு கேள்வி. காலப்போக்கில் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பாஜகவை லைட்டாக டச் பண்ணுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே எக்ஸ்போஸ் ஆகிட்டார். நானும் ஒரு தேசியவாதிங்கிறார். தேசியவாதினா காங்கிரஸ் சொல்றதும் தேசியம்தான், பாஜக சொல்றதும் தேசியம்தான். நீங்க எந்த தேசியவாதி? நீங்க முன்னாள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் பிரைம் மினிஸ்டரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றீங்க. அப்போ இன்னும் ஐடியாலஜியில் இந்த அரசியலை பண்ண போகிறீங்க. அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுறதுக்கான வேலையை பண்ணுவார். ஆனால் அவர் பெரும்பாலும் குறைந்தபட்ச அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியுது, பாஜகவால் இவர் இறக்கி விட்டுருக்குறாங்க, அந்த அரசியலை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. பாஜகவுடைய பேனரில் வந்தால் பண்ண முடியல, வேற ஒரு பேனரில் ஒருத்தர் போடுவோமே அப்படின்னு இறக்கியிருக்கிறாங்க. அதை எப்படி மாற்ற போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ கூட்டணி அமைக்கும்பொழுது உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை விஜய் அப்படின்ற களம் மாறுமா சார்? அதெல்லாம் 2A இல்லைங்க. அதை எப்படி நடக்க போகுதுங்கிறதே தெரியல. ஒருவேளை இப்போ பேசிட்டு இருக்க முன்னாடி திமுக பாஜக கூட்டணியே போச்சுன்னா இப்போ அண்ணாமலை கூட கூட்டணி போவாங்க. அந்த மாதிரி அமைச்சரவையில் பங்கு வர போகிறாங்க, திமுக பாஜக கூட்டணி ஏற்பட போகிறோங்கிற ஒரு செய்திகள்லாம் பரவலாக போகுது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னே சொல்கிறாங்க. அப்படி எப்படி அண்ணாமலை கூட போவார்? நேரடியான பாஜகவுடைய இன்னொரு பிரான்ச்சில் போகிறதுக்கு டைரக்ட் பிரான்ச்சுக்கு மெயின் பிரான்ச்சுக்கே போயிடுவாங்களே. அதெல்லாம் ஒரு நாள் இருக்குது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது, அதுக்கு பிறகு தானே உங்களுக்கு லோக்கல் எலெக்ஷன் வரும். அதனால கொஞ்சம் நாள் இருக்குது.
ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுட்டு வருது. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, போன ஆட்சி காலத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக ஆதரிச்சிச்சு. ஏன்னா தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம நிக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த தேர்தல் இந்த நேரத்துல தேர்தல் 3 வருஷத்துல கலைஞ்சிச்சுன்னா நம்ம தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம். அப்பதான் தெரியும் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னன்னு. இப்போ இது வரைக்கும் கடுமையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் டீலிமிட்டேஷனை எதிர்த்தவர்கள் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற சட்ட கூட்டத்தொடரில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறதுனால ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்கிறாங்களா என்னங்கிறத அப்போ தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் நமக்கு தெரியும். ஓகே சார். வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு மேலேயும் நிறைய விமர்சனங்கள் உள்ளாயிட்டு இருக்கு. ஏன்னா வைகோ அவர்கள் திமுக இருந்து வெளியேறனே கடுமையா திமுக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்ப சமீபமா அவர் சொன்னது கூட நான் பண்ண 2 தப்பு, ஜெயலலிதா அம்மையாரோட இணைந்ததும் ஸ்டாலின் அவர்களோட இணைந்ததுதான், இப்பதான் கரெக்டான முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு அரசியல் பார்வையில அவர் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள். ஒரு மூத்த அரசியல்வாதி, பெஸ்ட் பார்லிமெண்ட்ரியன், அவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்க்கணும். நீங்க ஒரு கூட்டணியில் 5 வருஷம் இருந்தீங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, உங்கள் பையன் அவன் கூட்டணியோட எம்பியாக இருக்கிறாரு. ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலை வருது, நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நீங்கள் அந்த கூட்டணியோட போகிறீங்க. அப்படிங்கும் போது இந்த பழைய விஷயங்கள்லாம் அவர் எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். நம்ம துண்ணை திருட்டாருன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவார். அப்படி பேசுறது வந்து அவர் மேல் நம்பகத்தன்மை போயிடும். ஒரு நீண்ட அரசியல்வாதி, கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக பார்லிமெண்ட்டில் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த வார்த்தைகளை தவிர்க்கணும். அவருடைய அரசியலுக்கே இது ஒரு தவறான விஷயமா போய் முடியும். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.